வணக்கம் நண்பர்களே, என் பேர் சஞ்சய். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சஞ்சய்டெக்வர்ல்ட் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் AMDயோட புது APU சீரியஸ், அதாவது 5000 APU சீரியஸ் பயங்கர பவர்ஃபுல் தான். போன ஜென் 3000 சீரிஸ் APUஸாக இருக்கட்டும், இல்லை 4000 APUஸாக இருக்கட்டும், அதெல்லாம் விட இது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் என்னெல்லாம் ப்ராசஸர் இருக்குது அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ரைஸை பற்றி நம்மளுக்கு ப்ரைஸை பற்றி அந்தளவுக்கு கரெக்டாக போடல. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன். இதில் நான் சொல்கிற ப்ராசஸரோட ப்ரைஸ் ஏரியா எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம என்னெல்லாம் APU இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது ஒரு OEM APU தான். அதாவது AMD Ryzen 3 5300G. இது ஒரு G இது ஒரு OEM ப்ராசஸர் சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கோர்ஸ் இருக்குது, 8 த்ரெட்ஸ் இருக்குது. பேஸ் கிளாக் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 3.6 GHzன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேக்ஸ் கிளாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4.2 GHz ஒரு நல்ல கிளாக் ஸ்பீடு தான். அது மட்டும் இல்லை உங்களுக்கு இதோட TDP பார்த்திங்கன்னா 35 வாட்ஸ் தான் இருக்குது. இது Gங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ 5300Gன்னு ஒரு விஷயம் இருக்குது, Gன்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த G பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எந்த சேனல் சொல்லலாம். அதுமாதிரி நானும் கூகுள்லாம் பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் இல்லை. பட் இது OEM மிஷின். ஸோ இந்த G பார்த்திங்கன்னா Ryzen 5 இருக்குது, 7 இருக்குது, 7 APC அந்த 2 APUலையும் இருக்குது. பட் எல்லாமே OEM கிடையாது, எல்லாமே DIY மார்க்கெட் தான். பட் இருந்தாலும் நிறைய சேனலில் அது கவர் பண்ணல. அதுமாதிரி நான் கூகுள்லேயும் போய் பார்த்தேன், அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸோ ஓரளவுக்கு நான் உங்களால் சொல்ல முடியும், உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதோட TDP 35 வாட்ஸ் பண்ணேன் இந்த Ryzen 3 5300Gக்கு. இது TDP கம்மியாக இருக்குது. பட் ஆனால் கிளாக் ஸ்பீட் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதோடைய கேட்ச் மெமரின்னு பார்த்தீங்கன்னா L2 கேட்ச் பார்த்திங்கன்னா 2 MB இருக்குது. அதுமாதிரி L3 கேட்ச் பார்த்திங்கன்னா 8 MB கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு OEM தான். இது உங்களுக்கு DIY மார்க்கெட் கிடைக்காது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா AMD Ryzen 3 5300G. நம்ம முன்னாடி பார்த்து GE, இது G. ஸோ இதுவும் OEM மார்க்கெட் தான் கிடைக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா அதே ஸ்பெக் தான். 4 கோர்ஸ் இருக்குது, 8 த்ரெட்ஸ் இருக்குது. GPU கோர் பார்த்திங்கன்னா 6 கோர்ஸு. அண்ட் அது ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா 1700 MHz தான். ரெண்டுத்துக்கும் அதே தான். அதுமாரி பேஸ் கிளாக் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 4 GHz கொடுத்துருக்காங்க. அது 3.6 GHz இருந்துச்சு, இல்லை 4 GHz இருக்குது. பேஸ் கிளாக் ஸ்பீடு கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பட் அது மட்டும் இல்லை, பூஸ்ட் கிளாக் பார்த்திங்கன்னா பூஸ்ட் கிளாக்கான அதே தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் கிளாக் ஸ்பீடை கூட்டியிருக்காங்க, அதனால் TDP கூட்டியிருக்கு. அதுமாரி இன்னும் ஒரு விஷயத்தில் சேர்த்துருக்காங்க. இது L2 கேஷ் இருக்குது, அது 2 MB. அதே தான் L3 கேட்சும் பார்த்திங்கன்னா 8 MB. அந்த GE எடிஷனில் இருந்தோம்னா அதுதான். இதில் பேஸ் கிளாக் ஸ்பீடை கூட்டியிருக்காங்க. அது மட்டும் தான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா AMD Ryzen 5 5600G. ஸோ இது பார்த்திங்கன்னா OEM கிடையாது, உங்களுக்கு DIY மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா 6 கோர்ஸ் இருக்குது, 12 த்ரெட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, GPU கோர்ஸ்னு பார்த்திங்கன்னா 7 கோர்ஸ் இருக்குது at 1900 MHz, அதாவது 1.9 GHz. அண்ட் இதோட பேஸ் கிளாக் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 3.9 GHz கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் புக்ஸ் பார்த்திங்கன்னா 4.4 GHz. ஸோ இது ஒரு 6 கோர் ப்ராசஸர், நல்ல ஒரு ஸ்பீடு தான். அது மட்டும் இல்லை, இதோட L2 கேட்ச் பார்த்திங்கன்னா 3 MB அண்ட் L3 கேட்ச் 16 MB கொடுத்துருக்காங்க. இதோட TDP பார்த்திங்கன்னா 65 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா G எடிஷன்ங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல். அண்ட் GEங்கிறது அதோட கொஞ்சம் பவர் கம்மியானது. ஸோ இந்த G கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். இப்போ நான் கூகுளில் போய் பார்த்தா அந்தளவு எதுவும் ரிசல்ட் அதை பற்றி தேவையே இல்லை. பட் ஆனால் அந்த 5600Gங்கிறது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுது. பட் அது லான்ச் மட்டும்தான் ஆகிருக்கு. பட் நான் எந்த ஒரு மார்க்கெட்லையும் பார்க்கவே முடியாது இந்த ப்ராசஸர்லாம். நீங்கள் முக்கியமாக நம்ம இந்தியாவிலாம் உள்ள பார்க்கவே கஷ்டம்தான். அண்ட் இதை பார்த்திங்கன்னா இப்போ G எடிஷன் பார்ப்போம். இப்போ AMD Ryzen 5 5600G. ஸோ இந்த எடிஷன் பார்த்திங்கன்னா இதில் கோர்ஸ் பார்த்திங்கன்னா அதே 6 கோர்ஸில் இருக்குது, 12 த்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேஸ் கிளாக் ஸ்பீடு கம்மியாக இருக்குது. 3.4 GHz வந்தது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.9 GHz இருந்துச்சு. அண்ட் பூஸ்ட் கிளாக் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 4.4 GHz அதே தான். அண்ட் உங்களுக்கு கோர்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது GPU கோர்ஸ் பார்த்திங்கன்னா 7 கோர்ஸ் தான் இருக்குது. அதுமாரி at 1900 MHz தான். இதோட TDP வாட்ஸ் பார்த்திங்கன்னா 35 வாட்ஸ். அண்ட் கேட்ச் எல்லாமே அதே தான். அதாவது L2 கேட்ச் 3 MB இருக்குது, L3 கேட்ச் 16 MB இருக்குது. ரெண்டுமே சேம் தான். உங்களுக்கு பேஸ் கிளாக் ஸ்பீடு கொஞ்சம் இதில் கூட்டியிருக்காங்க, இதில் கம்மியாகியிருக்காங்க. அதுதான் வித்தியாசம் நினைக்கிறேன். இந்த GEக்கும் இதுக்கும் நான் கம்பேரிஷன் போட்டு பார்த்தேன். எனக்கு அந்தளவுக்கு எந்த ரிசல்ட்டுமே இல்லை. அது இருந்தாவது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் தான் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரில. பட் பழைய ஜென்னால் கம்பேர் பண்ணும்போது GE இருக்கட்டும் பயங்கர பவர்ஃபுல் தான். இது எப்படி இருக்குன்னா பார்த்திங்கன்னா, அந்த
இப்போ AMD வந்து ஒரு 2018-19 வந்து அவங்களோட ஆத்லான் சீரிஸ் ப்ராசர், புது ஆத்லான் சீரிஸ் ப்ராசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நீங்கள் நிறைய பேர் கூட கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது AMD 200GE, 250GE, 300GE, 3000G அந்தமாரி ஒரு 4 ப்ராசர் வச்சு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். நான் ஐகார்டில் உங்களுக்கு தரேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா ஜிங்கிறது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது ஜிங்கிற வெர்ஷன், அதாவது 3000G அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள், எனக்கு தெரியல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா AMD Ryzen 7 5700G. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா செம மாசான ப்ராசர்னு நினைக்கிறேன். பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்க போது. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ரொம்ப ஹை கேமிங் போகிறீங்க மட்டும்தான் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு மாற்ற மாதிரி இருக்கும். மற்ற ஒரு மிட் கேமிங் விளையாடுறீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்க போது. அது மட்டும் இல்லை, நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது AMDயோட ஃபிடலிட்டி எஃபெக்ட் சூப்பர் ரெசல்யூஷன், அந்த ஒரு டூல் வந்து உங்களுக்கு வந்து வேக கிராஃபிக்ஸ்லேயே ரன் ஆக போகுது. அதாவது இந்த APUஸ்லேயே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது, ஸோ பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருக்க போகுது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன ப்ராசர்லாம் ஓரளவுக்கு பவர்ஃபுல் தான். அண்ட் GPU மட்டும்தான் கொஞ்சம் கம்மி. உங்களால் மிட் ரேஞ்சில் வச்சு விளையாட முடியும், ஹையில் வச்சு விளையாட முடியாது. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு GPU கூட வாங்கிக்கலாம். ஏன்னா ப்ராசர் அந்தளவுக்கு அன்ரேட்டட் கிடையாது, பழைய 3000 சீரியஸ் CPU மாரி. இப்போ வந்து இப்போ நம்ம மறுபடியும் Ryzen 7 பற்றி பார்ப்போம். இப்போ AMD Ryzen 7 5700G பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 8 கோர் ப்ராசர், 16 threads. எல்லாம் தெரியுமே தான். போன ஜென்னில் வந்து இந்த Ryzen 7 APU வரல, அப்புறம் இந்த ஜென்னை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேஸ் கிளாக் ஸ்பீட் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 3.8 GHz கொடுத்துருக்காங்க. பூஸ்ட் கிளாக் பார்த்திங்கன்னா 4.6 GHz கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்பீடில் APU தான். மோஸ்ட்லி APUவில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கிளாக் ஸ்பீட் கொடுக்க மாட்டாங்க, பட் இப்போ கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் L2 கேட்ச் பார்த்திங்கன்னா 4 MB கொடுத்துருக்காங்க. அண்ட் L3 கேட்ச் பார்த்திங்கன்னா 16 MB. அண்ட் GPU கோர்ஸ் பார்த்திங்கன்னா 8 கோர்ஸ் அட் 2 GHz, அதாவது 2000 MHz. இதோட TDP பார்த்திங்கன்னா 65 வாட்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம Ryzen 7 5700G பற்றி பார்த்துட்டோம். இது வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் பவர்ஃபுல் APU வரும்போது இது இப்போ நான் பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் என்னோடய பிசியில் தான் இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய வீடியோஸ் எல்லாம். என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு என் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு என்னோடய பிசி கன்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்ரேட்டட் தான். அதாவது நான் வச்சுருக்க பார்த்திங்கன்னா i3 10100. ஸோ அந்த ஒரு இன்டிகேட்டர் கிராஃபிக்ஸ், அதில் ஒரு இன்டிகேட்டர் கிராஃபிக்ஸ் தான் நான் வீடியோ எடிட்டிங்காக பண்ணுறேன். பட் நான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சொன்ன APUஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர பவர்ஃபுல். இதில் உள்ள அந்த இன்டிகேட்டர் கிராஃபிக்ஸுங்கிறது வந்து வேறு லெவலாக இருக்கும். இப்போ இன்டலோட USD கிராஃபிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். உங்களால் கேமெல்லாம் வந்து லோ செட்டிங்கில் தான் விளையாட முடியும். பட் இதை விட உங்களுக்கு வந்து இதில் வந்து மிட் செட்டிங்கில் வச்சு கூட விளையாடலாம் தாராளமாக. ஒரு 50 to 55 FPS தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து AMDயோட வேகா கிராஃபிக்ஸோட பவர். ஸோ நீங்கள் வந்து எந்த கேமாக இருந்தாலும் செமையாக விளையாடலாம். இது இன்டெல் USD கிராஃபிக்ஸாக தான் சத்தியமாக முடியாது உங்களால். இப்போ AMD Ryzen 7 5700G அந்த கொஞ்சம் லோ பவர் வெர்ஷன். இந்த இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் 8 கோர்ஸ் தான் இருக்குது, 16 threads இருக்குது. அண்ட் பேஸ் கிளாக் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 3.2 GHz தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம Ryzen 7 5700Gயில் வந்து 3.8 GHz கொடுத்துருந்தாங்க. இதில் கிளாக் ஸ்பீட் பேஸ் கிளாக் ஸ்பீடை கொஞ்சம் கம்மியாகிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட பூஸ்ட் கிளாக் பார்த்திங்கன்னா இதுக்கும் 4.6 GHz கொடுத்துருக்காங்க. டோட்டல் L2 கேட்ச் பார்த்திங்கன்னா 4 MB. அண்ட் L3 கேட்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 MB கொடுத்துருக்காங்க. GPU கோர்ஸ்னு பார்த்திங்கன்னா 8 கோர்ஸ் அட் 2000 MHz. அண்ட் TDP பார்த்திங்கன்னா 35 வாட்ஸ் தான். இது எப்படின்னா சத்தியமாக தெரில. 35 வாட்ஸில் உங்களுக்கு வந்து 4.6 GHz பூஸ்ட் கிளாக் கொடுத்துருக்காங்க. சத்தியமாக ஆச்சரியமாக தான் இருக்குது, எப்படி இது கொடுத்தாங்கன்னு தெரில. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4.6 GHzங்கிறது ரொம்ப அதிகம் இந்த 35 வாட்ஸில். இது CTDPயான்னு தெரில, நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஒருவேளை இது CTDPயாக இருக்கணும். அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணவங்க 35 வாட்ஸ் தான் இந்த ப்ராசரோட டோட்டல் பவர்னே போட்டிருக்காங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் எனக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், ஒழுங்காக தெரில. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா APUன்னு பார்த்திங்கன்னா இப்போ புது ஜென், அதாவது கரண்ட் ஜென் Ryzenோட 5000 சீரிஸ் APU. இது இப்போ கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பட் நான் வந்து ஒரு 3 months 4 months கழிச்சு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் காய்ஸ் எப்படி வருதுன்னு. அண்ட் வேலையெல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக தெரில. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், இது ஒரு டைமர் கொடுத்து. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன், ஸோ லைக்கை கொஞ்சம் கொடுங்க. அதுமாரி உங்களால் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.